அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நண்டு பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 1 1/2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி வந்து கழுவி வச்சுருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திப்ப திப்பையாக இருக்க மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் நண்டு அது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா நண்டை வந்து கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடயே வந்து ஒரு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடுங்க. நம்ம அந்த தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மசாலா அந்த நண்டில் வந்து ஃபுல்லாக வந்து பரட்டிடணும். அந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இது செம்மையாக இருக்கும், நல்லா ட்ரை ஆகிடும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.